வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சம்பத். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Adobe தமிழா. இன்னைக்கு வீடியோவில் ஃபோட்டோஷாப்பில் இருக்க ஆர்ட்போர்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆர்ட்போர்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அண்ட் எப்படி மேனேஜ் பண்ணுறது அண்ட் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபோட்டோஷாப்புக்கு நம்ம ரெண்டு முக்கியமான பிளேலிஸ்ட் வச்சிருக்கோம். ஒன்று வந்து பிகினர் கிளாஸஸ், இன்னொன்று ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட். ஸோ இந்த ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், மேலே ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் முதல் தடவை பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ டியூட்டோரியலுக்குள்ளே போகலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற ஃபோட்டோஷாப் வெர்ஷன் 2025. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு ஆர்ட்போர்ட்னா என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஆர்ட்போர்டுக்கும் நார்மல் டாக்குமெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் ஃபைலில் போய்ட்டு நியூ கிளிக் பண்ணிக்கிறேன். தென் ஆஸ் யூஷுவல் பிரிண்டில் போய்ட்டு A4 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ A4 சைஸில் ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஜஸ்ட் நான் க்ரியேட் கொடுத்துக்கிறேன். ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இமேஜை ட்ராக் பண்ணி போடுறேன். ஜஸ்ட்டு ஒரு இமேஜ் நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இமேஜை ட்ராக் பண்ணி போட்டு ரீசைஸ் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. அடுத்து வந்து இப்போ இன்னொரு இமேஜை ட்ராக் பண்ணி போடுறேன். ஸோ இப்போ இந்த இமேஜை நான் வெளில எடுத்துகிட்டு போய் நான் இங்கே வைக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே வச்சுட்டு என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெளில இருக்க இமேஜ் வந்து எனக்கு இங்கே இருக்குது. பட் ஆனால் என்னால் அதை பார்க்க முடியல. பிகாஸ் ஸோ ஜஸ்ட் ஒரு நியூ டாக்குமெண்ட் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதனால இந்த டாக்குமெண்ட்குள்ளே என்னென்னலாம் இமேஜஸ் இருக்கோ அதை மட்டும்தான் உங்களால் வந்து இந்த இடத்துல பார்க்க முடியும். ஸோ இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு Ctrl+T கொடுத்துக்கிறேன். அண்ட் கொண்டு வந்தேன் அப்படின்னா என்னால் இங்கே பார்க்க முடியும். இதுக்குள்ளே என்ன இருக்கோ அதை மட்டும் தான் என்னால் பார்க்க முடியும். அதே மாதிரி இப்போ நான் ஒரு போஸ்டர் இங்கே பண்ணிட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ஒரு போஸ்டராக பண்ணிட்டேன். அண்ட் இதே போஸ்டரு எனக்கு வேறு சைஸில் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் Ctrl+N போட்டு வேறு சைஸில் இங்கே டெம்ப்ளேட்டில் எதாவது சூஸ் பண்ணிக்கலாம். இந்த லேண்ட்ஸ்கேப் சூஸ் பண்ணிவிட்டு க்ரியேட் கொடுத்துக்கிறேன். தென் நம்ம என்ன பண்ணலாம், இதே இமேஜை Ctrl+C போட்டு காப்பி பண்ணிவிட்டு இங்கே Ctrl+V போட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். தென் Ctrl+T ப்ரெஸ் பண்ணி சைஸை ரெடியூஸ் பண்ணுறேன். இந்தளவு வச்சுக்கிறேன். ஓகேங்களா. இப்போ நம்ம ரெண்டு சைஸில் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும்னா நான் இந்த டாக்குமெண்ட்டுக்கு போகணும் அண்ட் இந்த டாக்குமெண்ட்டுக்கு போகணும். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறது கூட நம்ம எல்லாமே சேர்ந்து பண்ணலாம். பட் கம்பேர் பண்ணுறது நமக்கு மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். இதே மாதிரி ஒரு 50 சைஸில் நம்ம பண்ணணும்னு வச்சுக்கலாம். 50 சைஸையுமே நம்ம 50 டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணி பண்ணால் நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கணும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அண்ட் இந்த இமேஜில் ஸோ இப்போ எனக்கு இங்கே நான் பண்ணியிருக்கேன் ஒரு டிசைன். ஸோ இந்த டிசைனை நான் வெளில வச்சுட்டு இன்னொரு டிசைன் இங்கே நான் பண்ணணும். ஆர்எல்ஸ் ஒரு சாம்பிள் இமேஜ், ரெஃபரன்ஸ் இமேஜை நான் வெளில வச்சுட்டு இதை பார்த்து நான் பண்ணணும். அந்த மாதிரி என்னன்னாலும் நம்ம டாக்குமெண்ட்டில் கஷ்டம். அந்த மாதிரி என்ன பண்ணணும்னாலும் அதுக்கு தான் ஆர்ட்போர்ட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறோம். இல்லுஸ்ட்ரேட்டரில் நிறைய பேர் யூஸ் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆர்ட்போர்ட் நம்ம டிஃபால்ட்டாகவே இருக்கும் இல்லுஸ்ட்ரேட்டரில். பட் ஃபோட்டோஷாப்பில் CC 2025 CC வெர்ஷனில் இருந்தால் நமக்கு ஆர்ட்போர்ட் டூல் அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்றைக்கி அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ மூவ் டூல் இருக்குது பார்த்தீங்கன்னா, மூவ் டூலில் ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்ட்போர்ட் டூல் வரும். ஜஸ்ட் ஆர்ட்போர்ட் டூலில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி மேலே சைஸில் வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம எப்படி A4 ஷீட் க்ரியேட் பண்ணோம்ல டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணும்போது, அந்த மாதிரி ஆர்ட்போர்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கும் நிறையா நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. டெம்ப்ளேட் இருக்குது. ஸோ இதை ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு நான் க்ரியேட் பண்ண முடியாது. பிகாஸ் ஆர்ட்போர்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டிஃபால்ட் டாக்குமெண்ட் இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபைலில் போய்ட்டு நியூ கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி A4 செலக்ட் பண்ணிட்டு க்ரியேட் கொடுத்துக்கிறேன். இப்போ ஆர்ட்போர்ட் டூல் எடுத்தோன்னே மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கும். இது என்னென்னா ஆட் நியூ ஆர்ட்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கும். ஸோ ஏதோ iPad Pro 10.5 inches வச்சுக்கிறேன். அண்ட் இதோட வித் ஹைட் மேலே வந்துடும். அண்ட் என்ன கலரில் வேணும் அப்படின்றது இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். தென் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆட் நியூ ஆர்ட்போர்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே எனக்கு கர்சர் பார்த்தீங்கன்னா ஆர்ட்போர்ட் டூல் வித் ப்ளஸ் சிம்பிள் வந்துடுது. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் போதும், எனக்கு நம்ம க்ரியேட் பண்ண டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட் போயிட்டு அதுக்கு பதிலாக நான் இந்த பர்ஃபெக்ட் சைஸில் வந்து ஒரு ஆர்ட்போர்ட் க்ரியேட் ஆகிடும். ஸோ நீங்கள் கேட்கலாம், எனக்கு இந்த டெம்ப்ளேட்டில் மட்டும்தான் சூஸ் பண்ண முடியுமா, ஆர்எல்ஸ் இந்த கஸ்டம் கிளிக் பண்ணிவிட்டு இதில் கொடுத்து தான் நம்மளால் ஆர்ட்போர்ட் க்ரியேட் பண்ண முடியுமா, வேறு ஆப்ஷனே இல்லையா அப்படின்னு? அப்படி கிடையாது. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃபைலில் போயிட்டு நியூ கிளிக் பண்ணுறேன். எனக்கு இந்த A4 சைஸ்லேயே ஆர்ட்போர்ட் வேணும் அப்படின்னா A4 கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஓரியன்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்ட்போர்டுன்னு இருக்கும். இந்த ஆர்ட்போர்டை பிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இந்த செக் பண்ணிவிட்டு இப்போ நான் க்ரியேட் கொடுத்தேன்னா எனக்கு அந்த A4 ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே வந்து ஆர்ட்போர்டாக வந்துடும். இது எப்படி ஆர்ட்போர்டாக டாக்குமெண்ட்டான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆர்ட்போர்ட் 1 அப்படின்ற நேம் வந்துடும். அண்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆர்ட்போர்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஆர்ட்போர்டுக்குமே ஒரு குரூப் க்ரியேட் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆர்ட்போர்ட் அப்படின்ற ஒரு குரூப். இந்த குரூப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு உள்ளார என்னென்ன லேயர் இருக்குது அப்படின்றது வந்துடும். இப்போ நீங்கள் ஒரு 10 ஆர்ட்போர்ட் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா 10 ஆர்ட்போர்டுமே ஒரு குரூப்பாக இருக்கும். அண்ட் இந்த ஆர்ட்போர்ட் ரீநேம் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிவிட்டு
கூலி வெர்டிக்கல்னு கொடுத்துட்றேன். ஸோ நான் இங்கே சேஞ்ச் பண்ணோன்னே எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட்போர்ட் மேலேயுமே நேம் சேஞ்ச் ஆகிடும். அண்ட் ஆர்ட்போர்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த ஆர்ட்போர்டை செலக்ட் பண்ணியிருக்கேன், அதாவது இந்த ஆர்ட்போர்ட் குரூப் இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லேயரை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த ஆர்ட்போர்டில் எந்த ஆப்ஷனுமே காமிக்கல, சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் எதுவுமே காமிக்கல. பட் இந்த குரூப்பை கிளிக் பண்ணால் இதான் ஆர்ட்போர்ட், இந்த குரூப் தான் ஆர்ட்போர்ட். இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் காமிக்குது. ஸோ இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு சைடில் வந்து இதே சைஸில் இன்னொரு ஆர்ட்போர்ட் க்ரியேட் ஆகும். அண்ட் நான் மேலே ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணேன்னா அதே சைஸில் மேலே க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இது ஒரு 4 டாக்குமெண்ட் மாதிரி, 4 டாக்குமெண்ட்டை நீங்கள் ஒரே இடத்துல பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ நான் ஆர்ட்போர்ட் 2 கிளிக் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா ஆர்ட்போர்ட் 2 குரூப் செலக்ட் ஆகும். 1 கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆர்ட்போர்ட் 1 குரூப் செலக்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுமே ஸ்விட்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம இமேஜஸ் ப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஆர்ட்போர்ட் 1ல் கிளிக் பண்ணிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி வெளியில் தான் போடுறேன். அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 1 ஆர்ட்போர்ட்குள்ளே விழுந்துருச்சு. அது எப்படின்னா நம்ம ஆர்ட்போர்ட் 1 தான் செலக்ட் பண்ணியிருந்தோம், அதனால் பார்த்தீங்கன்னா ஆர்ட்போர்ட் குரூப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து வந்திருக்கு, ஆர்ட்போர்ட் குரூப்புக்கு கீழே தான் இருக்கும். இப்போ இந்த இமேஜ் வந்து எனக்கு ஆர்ட்போர்ட் 1ல் வேணாம், எனக்கு ஆர்ட்போர்ட் 2ல் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கனாலே போதும், ஆர்ட்போர்ட் 2 ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அண்ட் லேயர்ஸ் பேனலில் செக் பண்ணிங்கனாலும் ஆர்ட்போர்ட் 2 குரூப்புக்கு கீழே இந்த இமேஜ் வந்துடும். ஸோ மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம அதே மாதிரி தான் Ctrl+T போட்டு ரீசைஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். அண்ட் இன்னும் 2 ஆர்ட்போர்டுக்குமே நம்ம இமேஜ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா 3 ஆர்ட்போர்டில் எனக்கு தேவையான இமேஜஸை நான் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். இது 3மே ஒவ்வொரு டாக்குமெண்ட் மாதிரி. இப்போ நான் இன்னொரு இமேஜையும் ட்ராக் பண்ணி போடுறேன், இந்த ஹரிசாண்டல் இமேஜை ட்ராக் பண்ணி போட்டுட்டேன். ஸோ இந்த சைஸை இன்க்ரீஸ் பண்ணி இதை நான் வந்து வெளியில் வைக்கணும்னு நினைக்கிறேன் ரெஃபரன்ஸாக. சப்போஸ் இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணுறோம், ஸோ அதை ரெஃபரன்ஸை பார்த்து நம்ம டைப் பண்ணுறோம், ரெஃபரன்ஸை பார்த்து ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரெஃபரன்ஸை வெளியில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து டாக்குமெண்ட்லேயே சேராது, எந்த டாக்குமெண்ட்லேயுமே வராது, ஜஸ்ட் ஆர்ட்போர்டில் இருக்குது, அவ்வளோதான். அதே மாதிரி நீங்கள் லேயர்ஸ் பேனலில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஸோ நான் அந்த இதெல்லாம் வந்து மினிமைஸ் பண்ணி காட்டுறேன். இந்த 4மே ஒரு ஆர்ட்போர்ட் தான். அண்ட் இது பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்குது. இப்போ நீங்கள் இதை ஒரு ஆர்ட்போர்டுக்குள்ளார கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆர்ட்போர்டுக்குள்ளே வந்துடும். இப்போ நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஆர்ட்போர்டுக்கு வெளியில் போயிடும். ஆட்டோமேட்டிக்காக லேயர்ஸ் வந்து ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கும், நீங்கள் வந்து மேனேஜ் பண்ண தேவையில்லை லேயர்ஸை. ஓகே, இப்போ எனக்கு வந்து இது வந்து ஹரிசாண்டலாக இருக்குது இந்த இமேஜ். ஸோ இதை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு டாக்குமெண்ட் வேணும். பட் எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி A4 ஷீட் சைஸில் இருக்குது. ஸோ இந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி க்ரியேட் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் சைஸ் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் நம்மளோட இமேஜில் போய்ட்டு நீங்கள் கர்சரை கொண்டு போனாலே போதும், உங்களுக்கு இந்த சைஸ் காமிச்சிடும், 1500 × 500. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆர்ட்போர்ட் 2ல் எடுத்துக்கிறேன். அப்படியும் பண்ணலாம், அதர்வைஸ் ஆல்ரெடி இருக்க ஆர்ட்போர்டை கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். ஜஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கனாலே போதும், மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸு, விட்த்து, ஹைட் எல்லாமே வந்துடும். இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ணலாம். 1500 ஹைட்டில் வந்து 500. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் தான் நம்மளோட இந்த இமேஜ், ஒரிஜினல் இமேஜ் இருக்குது. ஸோ இதை நான் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி அப்படியே இந்த ஆர்ட்போர்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன், இந்த சைஸ்க்கு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஜஸ்ட் எந்த ஆர்ட்போர்ட்லேயுமே செலக்ட் பண்ணாமல் மேலே விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 5000 கொடுக்குறேன், தென் ஹைட்டு 2500 கொடுக்குறேன். அண்ட் இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு அதே மாதிரி ஆர்ட்போர்ட் சிம்பிள் வந்துடும். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு ஆர்ட்போர்டு இதே சைஸில் க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ எனக்கு இந்த ஆர்ட்போர்டு வந்து எனக்கு இந்த இடத்துல வேணாம், இந்த 3மே எனக்கு ரோவாக அலைன் ஆகிருக்கணும். ஸோ இதை நான் தூக்கி இங்கே வைக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் எனக்கு இமேஜ் மட்டும்தான் வரும். அது இமேஜுக்கு வெளில கொண்டு போனால் வெளில போயிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு எந்த டாக்குமெண்ட்டில் எந்த ஆர்ட்போர்டு கீழே இருக்க இமேஜ் செலக்ட் ஆகுதுன்னு தெரியும். ஸோ கூலி வெர்டிக்கல் அப்படின்றதுல இருக்குது. அண்ட் இந்த ஆர்ட்போர்டை கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி கீழே இருக்க இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்ட்போர்ட் ப்ளஸ் இந்த இமேஜ் செலக்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த ஆர்ட்போர்டை நீங்கள் எங்கேனாலுமே கொண்டு போகலாம். பட் இந்த மாதிரி நம்ம கண்ணா பின்னான்னு கொண்டு போகாமல் எனக்கு வந்து அழகாக அலைன் பண்ணி கொண்டு போகணும், அதாவது வெர்டிக்கலாக ஹரிசாண்டலாக கொண்டு போகணுன்னா ஜஸ்ட் இந்த ஆர்ட்போர்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. கூலி வெர்டிக்கல் அப்படின்ற இந்த ஆர்ட்போர்டை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா ஹரிசாண்டலாக மூவ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி வெர்டிக்கலாகவும் மூவ் பண்ணிக்கலாம் மேலே. ஸோ இப்போ நான் ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன், இந்த இமேஜையும் இந்த ஆர்ட்போர்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதை மூவ் பண்ணி கரெக்டாக இதுக்கு பக்கத்தில் வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து பிங்க் கலரில் ஒரு லைன் வந்து ஹெல்ப் பண்ணுது பார்த்தீங்களா, அது என்னென்னா வியூவில் போயிட்டு இந்த ஸ்னாப்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸ்னாப்பை செக் போட்டுக்கணும். இந்த ஸ்னாப் டு கைட்ஸ் அப்படின்றத செக் போட்டுக்கோங்க. ஆர்ட்போர்ட் பவுன்ஸ் அப்படின்றத செக் போட்டுக்கோங்க. செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிங்க் கலர் லைன்ஸ் வரும். ஸோ நம்ம அலைன் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். அதே மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட்டும் டைப் பண்ணி வச்சுக்கலாம், உள்ளார என்ன டெக்ஸ்ட்டும் வேணுமோ அங்கங்கே டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணிட்டு சம் டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து கூலி வெர்டிக்கல் அப்படின்ற இந்த ஆர்ட்போர்டில் இருக்குது. இதை நான் வந்து இங்கே கொண்டு போகணும் அப்படின்னா ஜஸ்ட்டு மூவ் பண்ணி வச்சிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த டெக்ஸ்ட்டோட லேயர் வந்து மூவ் ஆகுது பாருங்கள். டெக்ஸ்ட்டோட லேயர் அழகாக மூவ் ஆகிடும். இந்த இதில் ஆர்ட்போர்ட் 2 நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் லேயர் இருக்கும் பாருங்கள், டெக்ஸ்ட் லேயர் இருக்குது.
அண்ட் அதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணாலும் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி டூப்ளிகேட் பண்ணி இங்கே வச்சிங்கன்னா டூப்ளிகேட் அதே டெக்ஸ்ட்டில் டூப்ளிகேட் ஆகி இந்த ஆர்ட்போர்டுக்கு வந்துடும். ஓகே, இப்போ நம்ம ஆர்ட்போர்டை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். ஸோ இதே நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம் இந்த ஆர்ட்போர்டில். சாரி, இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு இந்த ஆர்ட்போர்ட் வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இது என்ன ஆர்ட்போர்ட் 4. இங்கே லேயரில் ரைட் கிளிக் பண்ணி டெலீட் ஆர்ட்போர்டு இருக்குல்ல, இதை கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிடும் ஆர்ட்போர்ட். Ctrl+Z கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸும் பார்த்துடலாம். ஸோ அந்த ஆர்ட்போர்டை ரைட் கிளிக் பண்ணுறேன். இப்போ நீங்கள் அதில் நிறையா கண்டென்ட் மேக் பண்ணிட்டீங்க, நிறையா டெக்ஸ்ட் அதெல்லாம் வச்சு மேக் பண்ணிட்டீங்க. அண்ட் இது வந்து உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் இமேஜாக வேணும் இன்னொரு ஆர்ட்போர்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு. அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த ஆர்ட்போர்டை நம்ம ஓவராலாக ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றணும். அதுக்கு இந்த ஆர்ட்போர்ட் குரூப் இருக்குல்ல, அதை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆர்ட்போர்டு வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாறிடும். பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு ரீநேம் பண்ணிக்கலாம். அண்ட் இதை ட்ராக் பண்ணி நீங்கள் எந்த ஆர்ட்போர்டில் வேணாலும் உள்ளார வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஹைட் ஆர்ட்போர்ட் இருக்குது, ரீநேம் ஆர்ட்போர்ட் எல்லாமே நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஃப்ளாட்டன் இமேஜ். அண்ட் இது டூப்ளிகேட்டாக வேணும்னா டூப்ளிகேட் ஆர்ட்போர்டுன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது நமக்கு டூப்ளிகேட் காப்பியாக வந்துடும். ஓகே, இப்போ ஆர்ட்போர்டை பற்றி நமக்கு கொஞ்சம் தெளிவான ஐடியா வந்துருச்சு. அடுத்து ஒரு முக்கியமான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு மார்ஜின் செட் பண்ணுறது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், வியூவில் போயிட்டு கைட்ஸில் நியூ கைட் லேஅவுட்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். அண்டு காமனாக நம்ம மார்ஜின் போடுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், மார்ஜின் செட் பண்ணுவோம். அண்ட் காலம்ஸ் வேணும்னா இது ஸ்ப்ளிட் ஆகி ப்ராசஸ் பண்ண போகிறோம்னா ஒரு ரோவாக இது பண்ணுறதுக்கு காலம் நம்ம வச்சுக்குவோம். அந்த மாதிரி 2 காலமாக ஸ்ப்ளிட் பண்ணணுமா இல்லை 5 காலமாக ஸ்ப்ளிட் பண்ணணுமா, அந்த மாதிரி வச்சுக்குவோம் நம்ம. ஸோ இப்போதைக்கு நான் காலம் எடுத்து விட்டுறேன். அண்ட் மார்ஜின் வந்து 100 பிக்சல் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு மேலே டார்கெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து செலக்டட் ஆர்ட்போர்ட்ஸ்ன்னு இருக்குல்ல, நம்ம இப்போ இதை மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் இதுக்கு மட்டும் தான் மார்ஜின் வரும். இதில் நான் ஆல் ஆர்ட்போர்ட்ஸ்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா ஆர்ட்போர்டுக்கும் மார்ஜின் வந்துடும். ஸோ நீங்கள் கேட்கலாம், எல்லா ஆர்ட்போர்டுக்கும் வந்துருச்சுன்னா நமக்கு டிசைன் பண்ணுறதுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குமே, விசிபிலிட்டி இருக்காதுன்ட்டு. இப்போ நான் ஆல் ஆர்ட்போர்டு வச்சுட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ எல்லா ஆர்ட்போர்டுக்கும் நமக்கு இருக்குது மார்ஜின். பட் நம்ம எந்த ஆர்ட்போர்ட் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு மட்டும்தான் விசிபிளாக தெரியும். மீது எல்லாத்துக்கும் இருக்குது, ஆனால் ஹைடாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆர்ட்போர்டை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட்போர்டுக்கு எனக்கு மார்ஜின் வந்துருச்சு பாருங்கள். அந்த மாதிரி நம்ம என்னென்ன ஆர்ட்போர்டில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோமோ அதுக்கு மார்ஜின் வந்துடும். ஸோ அந்த மாதிரி நம்மளோட மார்ஜினை வந்து எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் எனக்கு இந்த ஆர்ட்போர்டுக்கு மட்டும் இந்த மார்ஜின் வேணாம், மார்ஜின் இன்னும் எக்ஸ்ட்ரா போடணும் அப்படின்னா இந்த ஆர்ட்போர்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு வியூவில் போயிட்டு கைட்ஸில் கிளியர் செலக்டட் ஆர்ட்போர்ட் கைட்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணோன்னா இந்த ஆர்ட்போர்டுக்கு மட்டும் நமக்கு போயிடும். மீதி எல்லா ஆர்ட்போர்டுக்குமே நமக்கு மார்ஜின்ஸ் இருக்கும். அண்ட் இதுக்கு மட்டும் வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு வியூவில் போயிட்டு கைட்ஸில் நியூ கைட் லேஅவுட் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் செலக்டட் ஆர்ட்போர்ட்ஸ்ன்னு இருக்குல்ல, இதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் 150 கொடுக்குறேன். இப்போ என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு மட்டும் எனக்கு 150 இருக்கும். மீதி எல்லா ஆர்ட்போர்டுக்குமே ஜஸ்ட்டு 100 தான் இருக்கும். இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். இது எந்த ஃபோட்டோஷாப் வெர்ஷன்லேருந்து இது இருக்குதுன்னு தெரியல எனக்கு, பட் 2025 இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஆர்ட்போர்டை மேனேஜ் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ ஆர்ட்போர்டு ஓகே தான், பட் இதை மேனேஜ் பண்ணுறது எனக்கு தனித்தனியாக இருக்குது. அண்ட் இதுக்கு கலர் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ 4 and 2 வந்து நமக்கு ரிலேட்டடாக இருக்குது, மீதி வந்து நமக்கு ரிலேட்டடாக இல்லை. இது ரெண்டுமே ரிலேட்டட் கண்டென்ட் அப்படின்னா இது கலர் கொடுக்கணும்னா ஆர்ட்போர்ட் 4 ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் கலர் கிளிக் பண்ணிட்டு ரெட் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஆர்ட்போர்ட் 2 லேயர்ஸில் பண்ணுறோம்ல, அதே தான் கலர் கிளிக் பண்ணிவிட்டு ரெட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த 2 ஆர்ட்போர்ட் மட்டும் எனக்கு ரெட் கலரில் தெரியும். ஜஸ்ட் இது நம்மளோட ரெஃபரன்ஸுக்கு தான் அந்த ரெட் அப்படின்றது. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்ட்போர்டை பற்றி ஓவர்வியூவாக நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். ஃபைனலாக ஒன்றே மட்டும் பார்த்துடலாம், எக்ஸ்போர்ட் பண்ணுறது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆர்ட்போர்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் கீழே வந்தீங்கன்னா ஆர்ட்போர்ட் டு பிடிஎஃப்னு இருக்கும், ஆர்ட்போர்ட் டு ஃபைல்ஸ்ன்னு இருக்கும். ஸோ பிடிஎஃபாக வேணும்னா நீங்கள் ஆர்ட்போர்ட்ஸ் டு பிடிஎஃப் கிளிக் பண்ணிக்கலாம். நான் ஆர்ட்போர்ட் டு ஃபைல்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் கேட்கும். ஸோ எங்கே உங்களுக்கு சேவ் ஆகணும் அப்படின்ற டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிட்டு நான் ஓகே கொடுத்துக்கிறேன். தென் ஃபைல் நேம் கேட்கும். இதில் வந்து கூலி அப்படின்னு கொடுத்துட்றேன். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஓவர்லாப்பிங் ஏரியாஸ்ன்னு இருக்கும். ஸோ இது என்னென்னா, இந்த இமேஜை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம்ல, இமேஜ் வந்து வெளியில் வரைக்கும் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கரெக்டாக ஆர்ட்போர்டில் வச்சுருக்கோம், பட் இந்த இமேஜ் வெளில வரைக்கும் நமக்கு போயிடுச்சு. ஸோ இதை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த வெளில இருக்க இமேஜை சேர்த்து எக்ஸ்போர்ட் பண்ணும், வெறும் இதை மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணாது. இதுவே நான் ஆர்ட்போர்ட் கண்டென்ட் ஒன்லின்னு கொடுத்தா எனக்கு இந்த ஆர்ட்போர்டில் என்ன தெரியுதோ அதை மட்டும் தான் எக்ஸ்போர்ட் பண்ணும். சேம் லைக் நம்மளோட டாக்குமெண்ட் க்ரியேஷன், நார்மலாக டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான். ஸோ அதுக்கு ஆர்ட்போர்ட் கண்டென்ட் ஒன்லேயே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இந்த சைஸில் அந்த கண்டென்ட் நமக்கு தெரியும். இல்லாட்டினா நமக்கு வேறு ஒயிட் ஃபில் ஆகிட்டு இருக்க கண்டென்ட் வரும், எக்ஸ்ட்ரா கண்டென்ட். ஸோ ஆர்ட்போர்ட் கண்டென்ட் ஒன்லி கொடுத்துக்கிறேன். அண்ட் எக்ஸ்போர்ட் செலக்டட் ஆர்ட்போர்ட்ஸ்ன்னு இருக்குல்ல, அதை செக் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம என்ன செலக்ட் பண்ணியிருக்கோமோ அது மட்டும் நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். அண்ட் இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், இன்க்ளூட் பேக்ரவுண்ட் இன் எக்ஸ்போர்ட். ஃபைல் டைப் சூஸ் பண்ணிக்கலாம், பிஎஸ்டியா ஜேபேகா என்னன்னு நான் ஜேபேக் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் செக் பண்ணிங்கன்னா இதில் குவாலிட்டி கேட்கும், குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க.
அண்ட் இன்க்ளூட் ஆர்ட்போர்ட் நேம்னு இருக்குல்ல, இதை வந்து இன்க்ளூட் பண்ணலாம் பண்ணாமல் இருக்கலாம். இன்க்ளூட் பண்ணிங்கன்னா ஆர்ட்போர்ட் நேமோட சேர்த்து வரும். ஸோ நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அண்ட் நேமோட ஃபாண்ட்ஸ் எல்லாமே மாறும். ஐ திங்க் நீங்கள் இன்க்ளூட் பண்ணலனாலும் உங்களுக்கு ஆர்ட்போர்ட் நேமோட சேர்த்து தான் வரும். ஸோ நான் இன்க்ளூட் பண்ணாமல் எக்ஸ்போர்ட் பண்ணி பார்ப்போம். தென் ரன் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ ரன் ஆகிட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா Artboards 2 files were successfulனு வந்துருச்சு. நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஆக்ஷன்ஸ் ரன் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இதுவும் ரன் ஆகும். ஸோ இப்போ நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூலி Artboard 1 வந்திருக்கு. ஸோ Artboard நேம், ஸோ நம்ம ஃபைல் நேம் வந்து கூலின்னு கொடுத்தோம். அந்த கூலி ப்ளஸ் Artboard நேம், இந்த நேம் ஆர்ட்போர்டோட நேம், இது ரெண்டுமே சேர்த்து தான் நமக்கு வந்திருக்கு இமேஜ் நேமாக. நம்ம கண்டென்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இது ஃபஸ்ட் இந்த 2 ஆர்ட்போர்ட் டெலிட் பண்ணிக்கலாம். Artboard 4 காப்பி டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி delete Artboards கொடுத்துக்கிறேன். ஏன்னா இது தேவையில்லை, வெறும் ஒயிட் ஆர்ட்போர்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம எல்லா ஆர்ட்போர்டையும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் Artboards 2 files கொடுத்துக்கிட்டு இதில் டெஸ்டினேஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் டெஸ்க்டாப்பே கொடுத்துட்றேன். தென் ஃபைல் நேம் வந்து கூலி _1ன்னு கொடுக்குறேன். Artboard 1 கொடுத்துக்கிறேன். இதில் வந்து எக்ஸ்போர்ட் செலக்டட் Artboards இருக்குல்ல, இதை வந்து செக்கை எடுத்து விட்டுறேன். ஸோ செக்கை எடுத்து விட்டேன்னா நமக்கு எல்லா ஆர்ட்போர்டுமே நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். அண்ட் இதில் இன்க்ளூட் ஆர்ட்போர்ட் நேம்ன்றது செக் போட்டுக்கிறேன். தென் இப்போ ரன் கொடுப்போம். ஒன்றா ப்ராசஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகுது ஒன்றா. ஸோ நமக்கு இந்த ஆர்ட்போர்ட் நேம் இன்க்ளூட் கொடுத்தோம்ல, நேம் இன்க்ளூட் பண்ணோம்ல, அதுதான் வந்து இந்த ஒயிட் பார்டர் மாதிரி வந்திருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஆர்ட்போர்ட் நேம் வந்து வேணும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அதனால் வந்து அதோட ஃபாண்ட் ஃபாண்ட்லாம் கேட்டுருந்துச்சுல கீழே, அதெல்லாம் கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம்னா நமக்கு இந்த மாதிரி ஆர்ட்போர்ட். ஸோ நீங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் டிசைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் நேம் செட் பண்ணிக்கலாம். ஒன்றுக்குமே சைஸு, இதோட சைஸ் எப்படி இருக்கணும், அதோட சைஸ் எப்படி இருக்கணும்ன்ற சைஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபைல் நேமில் இல்லாமல் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்லேயே மென்ஷன் பண்ணிக்கிறதுக்கான சூப்பரான ஆப்ஷன் இது. அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸில் எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான் கைஸ், இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.